ஓகே. ஸோ இது வரைக்கும் வந்து 6 டெஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ இது 7வது டெஸ்ட்டு ஐடில. ஓகே. ம். ஓகே. ஸோ என்ன குடுத்துருக்காங்க? ஐயோ! பேனா காணோமே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, தேர் ஆர் 10 ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏ, பி, சி, டி, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே. நாட் நெசசரிலி இன் சேம் ஆர்டர். சிட்டிங் இன் அ டிஃபரெண்ட் ரோஸ். ஓகே. நேம் ரோ 1 அண்ட் 2 ஈச் அதர். ரோ 1 இஸ் நார்த் ஆஃப் ரோஸ் 2. ஸோ ரோ 1 மேல இருக்கு. ரோ 2 கீழ இருக்கு. 5% சிட் இன் ரோ ஈச் ரோ. ரோ 1 ஏபிசி ஆர் சிட்டிங் இன் அண்ட் ஃபேசிங் சவுத். ஸோ ஏபிசிடி வந்து சவுத் ஃபேசிங் இருக்காங்க. ஓகே. இப்போ ரிமைனிங் வந்து இங்க இருப்பாங்க. நோ சேம் ஜெண்டர் ஃபேமிலி மெம்பர்ஸ் சிட்ஸ் அட்ஜசன்ட் டு. ஓகே. அந்த மைண்டுக்கு என்ன மீனிங்னா, அப்போ சேம் ஜெண்டர்னா மேல் ஃபீமேல் ஃபீமேல் அந்த மாதிரி கான்செப்ட் தான் உட்காந்துருப்பாங்க. கரெக்டா? அப்போ ஒன்று கண்டுபிடிச்சாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், பக்கத்தில் யார் வர மாட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக தானே? ஓகே. ஒன்லி 2% சிட் பிட்வீன் ஏ அண்ட் சி. ஸோ 2% சிட் பிட்வீன் ஏ அண்ட் சினா எப்படி வருமா? அப்படின்னா எப்படி வருமா? 2% சிட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி. சி டசன்ட் சிட் அட் எனி ஆஃப் த எண்ட்ஸ். அப்போ சி வந்து எண்ணில் கிடையாதுன்னா இப்படி வருமா? 10 பேர் தானே மொத்தமா? அப்போ இங்கே கோடு போட்டலாமா? ஓகே. The one who faces C is the only neighbor of G. அவர் ஜிக்கு மட்டும் தான் நெய்பராக இருக்கும். கரெக்டா? ஓகே. 1% சிட் பிட்வீன் ஜே அண்ட் ஐ. ஸோ ஜேக்கும் ஐக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்கணும். ஆனால் ஜே எங்கே இருக்கலாம், ஐ எங்கே இருக்கலாம். ஐ டசன்ட் சிட் எனி ஆஃப் த எண்ட். ஸோ ஐ வந்து இங்கே வரக்கூடாது. ஐ வந்து இங்கே வரக்கூடாது. ஓகே. ஓகே. மோர் தென் 1% சிட் பிட்வீன் ஜி அண்ட் ஐ. இப்போ இங்கே ஐ வரக்கூடாது. ஒன்று விட்டு நான் ஐ இங்கே வைக்கக்கூடாது. ஏன்னா மோர் தென் 1% இருக்கணும். அப்போ ஐ இங்கே தான் வரும். கரெக்டாக? அப்போ ஐ இங்கே வந்தால் ஜே இங்கே வரும். ஐ இங்கே வந்தால் ஜே இங்கே வரும். கரெக்டாக? ஓகே. The one who faces I sits 3 places away from me. So E விட்டு 3 places awayனா E இங்கே வருமா? ஸோ ஐ இங்கே இருக்குன்னா 3 places awayனா E இங்கே வருமா? ஓகே. A doesn't faces F. ஸோ ஏக்கு வந்து F ஃபேஸ் பண்ணக்கூடாது. அப்போ F இங்கே வருமா? அப்போ H இங்கே வருமா? A doesn't faces Fனா F இங்கே வரும், H இங்கே வரும். ஓகே. ஓகே. F who also doesn't face D. ஸோ F வந்து டியும் ஃபேஸ் பண்ணோம்னா அப்போ D இங்கே வருமா? அப்போ B இங்கே வருமா? F டியும் ஃபேஸ் பண்ணோம்னா அப்போ D இங்கே வரும், B இங்கே வரும். ஓகே. ஓகே. மோர் தென் 2% சிட் ரைட் ஆஃப் ஹெச். ஸோ மோர் தென் 2% சிட் ரைட் ஆஃப் ஹெச்னா இது தப்பு. ஸோ ஹெச்சுக்கு ரைட்டில் இத்தனை பேர் இருக்கணும். ஓகே. டயக்னலி பர்சன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஜெண்டர்ஸ். இங்கே பார்த்தாலும் டிஃப்ரெண்ட் ஜெண்டர் இருக்கணும், இங்கே பார்த்தாலும் டிஃப்ரெண்ட் ஜெண்டர் இருக்கணும். த இமிடியேட் நெய்பர்ஸ் ஆஃப் டி இஸ் மேல். ஸோ இமிடியேட் நெய்பர்ஸ் ஆஃப் டி இஸ் மேல்னா இது மேலு, இது மேலு. அப்போ என்ன வரும்? இங்கே ஃபீமேலு மேலு. கரெக்டாக? டயக்னலி ஆப்போசிட்னா இங்கே மேல்னா இங்கே ஃபீமேல்னா மேலு, ஃபீமேல்னா மேலு, இங்கே ஃபீமேலு. கரெக்டாக? அப்போ ஃபீமேல் எல்லாமே பார்த்தீங்களா ஆப்போசிட் இருக்குது. அவ்வளோ முடிஞ்சிச்சு. Whom are the following persons same gender based on the final arrangement? So BH சேம் ஜெண்டரா? BHும் மேல் கிடையாது. சிஜி சியும் ஜியும் ஃபீமேல். ஹவு மெனி பர்சன்ட்? ஒரு நிமிஷம். மேபி மல்டிபிள் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ தப்பா கேனாட் பீட் வேண்டா, அப்பெல்லாம் கிடையாது. ஓகே. ஹவு மெனி பர்சன்ஸ் சிட்ஸ் பிட்வீன் டி அண்ட் த ஒன் ஃபேஸஸ் ஜி ஆஸ் பர் த ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ ஜிக்கு நேரா டிக்கு 2 பேர். டயகனல் ஏ டூ, ஏக்கு ஆப்போசிட் யாருக்கு வந்திருக்கா? ஜி. ஓகே. Whom of the following person is sitting extreme end in row 2? Extreme end in row 2னா இங்கே H இருக்கா, இங்கே G இருக்கா. அப்போ G H ரெண்டு பேரும் உட்காந்துருக்கு. எந்த எண்ணுன்னு சொன்னாங்களா? சொல்ல. 4 of the following are certain way. H எண்ணில் இருக்கு, G எண்ணில் இருக்கு, E எண்ணில் இருக்கு, A எண்ணில் இருக்கு. அப்போ இன்னொன்று கொடுத்துக்கு தான் சென்டரில் இருக்கும். அப்போ F. ஓகே. ஓகே. 9 பேர் வந்து வேக்கண்ட். 9 பேர் வந்து நாட் நெசசரிலி இன் சேம் ஆர்டர். ஒன் ஆஃப் த சீட்ஸ் இஸ் வேக்கண்ட். ஸோ 10 சீட் இருக்குது, அதில் 9 பேர் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில கொஷின் வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் போட்டால் நம்ம ஏமாற்றிடுவோம். ஓகே. ஸோ ஒன்லி 2% இது இங்கே பர்சன்ஸ்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ கியூக்கும் டபிள்யூக்கு நடுவில் வேக்கண்ட் இருக்கலாம். நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இப்போ கியூக்கும் டபிள்யூக்கும் நடுவில் 3 கோடு போடுவேன். இதில் ஒன் ஆஃப் த ஒன்று வந்து வேக்கண்ட்டு, ஒன்றுத்தில் வந்து 2% இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்படி வரலாமா? அதுக்கப்புறம் கியூக்கும் டபிள்யூக்கும் 2% மட்டும்தான் இருக்கணும், அந்த வேக்கண்ட்டே இல்லைன்னு வச்சுப்போம். அப்போ இப்படி வருமா? இத்தனை பாஸ் இப்படி வரும். ஓகே. P sits third to left of V. So P sits third to left of V. Okay. Okay. And only 1% sits between V and W. So V க்கும் W க்கும் நடுவில் ஒரு பர்சன். இப்போ வந்து நான் இந்த இடத்துல வேக்கண்ட்டும் போவோம், இந்த இடத்துல வியும் வரும். கரெக்டா? அப்போ வேக்கண்ட்டும் வரும், வியும் வரும். V sits to right of Q. ஸோ V வந்து Q நடைய ரைட்டில் உட்காந்துருக்கும். இப்போ இங்கே யோசிங்க, இங்கே நம்ம 2 பேர் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுருக்கோம். அப்போ எப்படி ஒரு பர்சன் விட்டு வி டபிள்யூ விட்டு வைக்கிறப்போ கியூனோட ரைட்டில் வந்து உங்களுக்கு வந்து வி போவோம். அப்போ இது தப்பு.
கரெக்ட்டா? அப்போ 1% விட்டு W இங்கேயும் வைக்கலாம். இந்த சைடு வேக்கன்ட்டா இருந்து இந்த சைடு வைக்கலாம். ஏன்னா இது 2மே ஆல் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. இதுல வந்து 1% விட்டு V வச்சா இதுல ஒண்ணு வேக்கன்ட் இருக்கு. ஆனாலுமே V னோட ரைட்ல வந்து Qக்கு போவாது. அப்ப இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. கரெக்ட்டா? ஓகே. நோ ஒன் சிட்ஸ் பிட்வீன் Q அண்ட் V. ஸோ Qக்கும் Vக்கும் நடுவுல யாருமே இருக்க மாட்டாங்க. Qக்கும் Vக்கும் நடுவுல யாருமே இருக்கக்கூடாது. V sits to right of Q. 1% சிட் பிட்வீன் இங்க கவனிங்க. Qக்கும் Vக்கும் நடுவுல யாருமே இருக்கக்கூடாது. அப்ப இங்க வேக்கன்ட். இங்க V. அப்பதான் ஒரு பெர்சன் இருப்பாங்க. புரியுதா? ஸோ Vக்கும் Wக்கும் நடுவுல ஒரு பெர்சனு. அப்ப V இங்க வச்சா P இங்க வருமா? 1, 2, 3, 4, 5, 6 பேர் ஃபில் ஆயிருக்காங்க. ஸோ இங்க வந்து எப்படி வரும்னா, நோ ஒன் சிட்ஸ் பிட்வீன் Q அண்ட் Vனா, அப்போ ஆனா V வந்து Q னோட ரைட்ல வரும். அப்ப V இங்க தான் வரும். அப்ப P இங்க தான் வரும். கரெக்ட்டா? இப்ப இங்க 2ல எதுவும் இங்கலாம் வேக்கன்ட்லாம் கிடையாது. வேக்கன்ட் சீட் இஸ் அட்ஜசன்ட் டு Q. அப்போ அட்ஜசன்ட் டு Qனா இங்க தான் வரும். இங்க ஃபில் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? ஓகே. P சீட் செகண்ட் டு ரைட் ஆஃப் T. ஸோ P சீட் செகண்ட் டு ரைட் ஆஃப் Tனா இங்க வருமா? P சீட் செகண்ட் டு ரைட் ஆஃப் Tனா இங்க வருமா? எத்தன பேர் ஃபில் ஆயிருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்ப நான் எப்படி எழுதிப்பேன்னா பாசிட்டிவ் எடுப்பேன். Q வேக்கன்ட் V W T Q V W. இந்த பக்கம் 2 கோடு போடுவேன். இந்த பக்கம் 2 கோடு போடுவேன். இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த கோடு போடு. இது ஃபர்ஸ்ட் இந்த வாசிட்டு முடி. ஃபர்ஸ்ட் ஒன்லி 1% பிட்வீன் R and X. இது X இல்ல வேக்கன்ட். The number of persons sitting left of R is 2 less than the number of persons sitting left of R is 2 less than the number of persons sitting right of U. U sits to right of T and not more than 1% sitting. U வந்து T நோட ரைட்ல இருக்கணும். ஆனா more than 1% இருக்க கூடாது. இங்க தான் வேக்கன்ட் வந்துச்சுல. அப்ப U இங்க மட்டும் தான் வரும். கரெக்ட்டா? இதுக்கு அப்புறம் வேற எங்கேயும் U இங்க வைக்க முடியாது. இங்க தான் வரும். கரெக்ட் தானே? ஓகே. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சிட்டிங் லெஃப்ட் ஆஃப் R is 2 less than the number of persons சிட்டிங் டு ரைட் ஆஃப் U. எத்தனை பேர் இருக்காங்க? 1, 2 இது வேக்கன்ட்டா? 3, 4, 5, 6, 7 பேர் இருக்காங்க. அப்போ R நோட லெஃப்ட்ல 5 பேர் இருப்பாங்களா? 1, 2, 3, 4, 5. அப்ப R இங்க வருமா? ஓகே. இதுல U நோட ரைட்ல 1, 2, 3, 4, 5 பேர் இருக்காங்க. அப்ப R நோட லெஃப்ட்ல 3 பேர் வருமா? வைக்க முடியாது. 1, 2, 3, 4, 5, 6. அப்ப R நோட லெஃப்ட்ல 4 பேர் இருப்பாங்களா? இங்க வச்சா தப்பு. அப்ப இந்த பாசிபிலிட்டி தான் கரெக்ட். நாட் மோர் தென் 4% சீட் பிட்வீன் S அண்ட் வேக்கன்ட் சீட். அப்போ 4 வச்சாலுமே இங்க தான் வரும் S வேக்கன்ட் சீட். P seat second to right of T வேற என்ன வார்த்தை மிஸ் ஆகுது? P Q R S T U V W X X 1% between R and X. So X இங்க வரும், S இங்க வரும். How many percent sit between U and W as per the final arrangement? 1, 2, 3, 4 பேர். வேக்கன்ட் கனெக்ட் பண்ணக்கூடாது. அதான் பெரிய தப்பாயிடும். ஓகே. which of the following is true? No one sits between R and V. ஆமா இல்ல. X sits to right of the vacant seat. ஆமா. And add number of persons sit between U and S. 1, 2, 3, 4, 5, 6 தப்பு. Only 1 and 2 is right. Among the following persons sits extreme end of the row. 1 sits immediate left of U. ஆமா. Q தப்பு. 1 sits immediate right of X. ஆமா. 1 and 3. Okay. What is the position of P with respect to R as per the final arrangement? Position of P. 1, 2, 3, 4. 4th to left. 4 to left. ஓகே. ஓகே. 8 பேர் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. 2 different flats இருக்காங்க. A and floor B of a 4-story building. A is west of B. 1, 2, 3, 4 எப்பவுமே 2 பாசிபிலிட்டி எடுக்கிறது தான். ஸோ A, B. ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? பர்சன்ஸ் லீவ் ஆன் பிரைம் நம்பர் வந்து மேல். அப்போ மேல் இவங்களா? அப்போ வைஸ் வெர்சா இவங்க 2 பேர் ஃபீமேல்னு அர்த்தம். N lives on even number floor. H lives in the flat, same flat, immediately above N. So H வந்து immediately above N. நான் N இங்க வைக்க முடியுமா? முடியாது. N இங்க வச்சனா H இங்க. N இங்க வச்சனா H இங்க. முடிஞ்சிச்சா? ஓகே. Only one floor is between H and K. ஸோ அப்போ K வந்து இங்க தான் வரும். கரெக்டா? இங்க தான் வரும். ஆனா எங்க வரும்னு தெரியாது. ஓகே. 2 floors are between K and I. ஸோ 2 floors are between K and I னா நல்லா கவனிங்க. K இங்க வந்துச்சுன்னா 2 விட்டு I இங்க வரும். 4வது ஃப்ளோர்ல வரும். ஆனா எங்க வரும்னு தெரியாது. வேர் போத் ஆர் லிவிங் இன் சேம் ஃபிளாட். ஸோ ஐயும் கேவும் சேம் ஃபிளாட்ல இருக்கணும். இது லாஜிக். ஓகே. ஓகே. J lives north west of M. ஸோ J வந்து நார்த் வெஸ்ட் ஆஃப் M இருக்கணும். ஓகே. ஸோ M இந்த ரோல எங்க வேணாலும் வைக்கலாம். ஒரு ட்விஸ்ட். J எங்க தானே வரும்? ஏன்னா நார்த் வெஸ்ட்ல வைக்கக்கூடிய ஒரே இடம் இந்த பாசிபிலிட்டி இங்க மட்டும் தான். அப்ப எங்க வரும்? I இங்க வருமா? அப்ப K இங்க வருமா? முடிஞ்சிச்சா இது பாசிபிலிட்டி? கரெக்டா தானே? ஆனா இதுல பாத்தீங்கன்னா J எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். இந்த 3 இடத்துல வைக்கலாம். ஆனா M இங்க தான் வைக்க முடியும். கரெக்டா? லாஜிக்கா? ஸோ கரெக்டு தானே? கரெக்டு.
எங்கே வச்சாலுமே எம் இங்கே தான் வச்சாகணும். அப்போ கே இங்கே தான் வரும், ஐ இங்கே தான் வரும். முடிஞ்சிச்சா? ஓகே. ஓ லீவ்ஸ் ஆன் த ஒன் ஆஃப் த ஃப்ளோர்ஸ் அபோவ் எல். ஸோ ஓ லீவ்ஸ் ஆன் த ஃப்ளோர்ஸ் ஒன் ஆஃப் த அபோவ் எல். ஓ வந்து ஒன் ஆஃப் த ஃப்ளோர்ஸ் அபோவ் எல். எம் நெய்தர் லீவ்ஸ் ஆன் சேம் ஃப்ளோர் வித் என் ஆர் கே. ஸோ என் இங்கே எம் என்னது எம் இங்கேயும் வரக்கூடாது, எம் இங்கேயும் வரக்கூடாது, எம் இங்கே வரலாம். எம் வந்து கே ஃப்ளோரில் வரக்கூடாது. அப்போ தப்பு, இது முடிஞ்சிச்சு. அப்போ ஓ இங்கே, எல் இங்கே. நைஸ். ஜெண்டர்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ஜஸ்ட் அபோவ் த ஹெச் ஃப்ளாட், ஹெச் அபோவ், இது வந்து ஃபீமேலு, இதுவும் ஃபீமேல். ஸோ ஃபீமேல் ஃபீமேல். ஓகே. Whom of the following person lives in flat B based on the final arrangement? I am okay. I am okay. என்ன ஆப்ஷன் காணும்? Okay. Whom of the following person lives on the floor same floor as K? L. Okay. If J is related to M, J is related to M, இப்படி இருக்கா? H is related to O. Okay. Who of the following is related to K? N. In which of the following floor and flat K lives on floor 1 flat B? Okay. ஓகே. ஸோ இன்புட் அவுட்புட்டு ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 45 + 18. ஓகே. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் தி டிஜிட்ஸா இப்படி சம் பண்ணணும். சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் வந்து பண்ணால் இங்கே நம்பர் வரும். ஓகே. ஹை 9s ஆர் 81, 13, 22, 31. எல்லாத்தினுடைய சம் ஆஃப் டிஜிட்ஸ். ஓகே. சம் ஆஃப் டிஜிட்ஸே போகிறாங்க கரெக்டாக. 13, 14. ஓகே ரைட். சூப்பர். ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறாங்க. 4 ஸ்கொயர் 16, 9 ஸ்கொயர் 81. ஓகே. ஸோ ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறாங்க. இதுக்கு டிஃப்ரென்ஸ் 16க்கும் 70. 7 ஸ்கொயர் 49, 9 ஸ்கொயர் 81. சிக்ஸ் ஸ்கொயர் 6 8 6க்கு 1க்கு டிஃப்ரென்ஸ் 5ஆ, 8க்கு 1க்கு டிஃப்ரென்ஸ். அப்போ அதாவது டிஜிட்டல் டிஃப்ரென்ஸ் அப்படியே எடுக்கிறாங்க, அதாவது அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் வந்து எடுக்கிறாங்க. சூப்பர் நைஸ். ஓகே. ஸோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 32, 81, 63, 27, 17, 61. என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அப்படியே ஃபஸ்ட் நம்பர் 5, 9, 9, 9, 8, 7. ஓகே. இது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. இது என்ன பண்ணோம்? இது வந்து இதை பண்ணுமே, அப்படியே ஆட் பண்ணோம். 14, 18, 32. ஓகே. 18, 15, 33. ஓகே. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 ஸ்கொயர் 25, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6 ஸ்கொயர் 36, மூணுக்கு 2க்கு டிஃப்ரென்ஸ் 1, 5க்கு 6 டிஃப்ரென்ஸ் 1. ஓகே முடிஞ்சிச்சு. சம் ஆஃப் த நம்பர்ஸ் ஃபவுண்ட் இன் பேஸ்ட் ஆன் ஃபைனல் ஒன் அரேஞ்ச்மெண்ட். ஓகே. 140, 158, 165, 165, 245. ஓகே. வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஃபவுண்ட் இன் ஸ்டெப் 3? 750 ஒரு 150, 900. ஓகே. ஸ்கொயர் ஆஃப் த நம்பர் ஃபவுண்ட் இன் 121. Okay, what is the difference between two numbers found in step 2? 1. Okay. G greater than E, so G greater than D வரைக்கும் போலாம். D greater than E, correct. R greater than or equal to K. R equal to Y, Y greater than or equal to K. A greater than or equal to Y. A greater than S, D greater than Y தப்பு. 1 and 2 follows. Okay. E greater than or equal to P, E greater than or equal to N, N greater than or equal to P, T greater than D, T greater than E, W, N, N greater than D. ரெண்டுமே கரெக்ட். ஓகே. Q greater than V. A எங்கே வரைக்கும் வரும்? ஏலேருந்து X, X greater than V. W greater than V, W greater than A greater than X, X greater than X equal to B. W same, W greater than R. W greater than A greater than R. இது வராது. X. W greater than B, W greater than A,
A greater than X. தப்பு. only one follows. ஓகே. ஸோ இது என்ன குடுத்துருக்காங்க? 9 பேர் இருக்காங்க. 9 பேர் வந்து 3 டிஃப்ரெண்ட் டேட்ஸில் வந்து என்னது பர்த்டே. ஸோ பர்த்டேனா ஜூன், ஆகஸ்ட், நவம்பர். ஸோ ஜூன் வந்து 30 நாள், ஆகஸ்ட் வந்து 31 நாள், நவம்பர் வந்து 30 நாள். கரெக்டாக? ஸோ 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 22ஆம் தேதி, 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 22ஆம் தேதி, 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 22ஆம் தேதி. முடிஞ்சிச்சா? ஸோ 9 பேர் இருக்காங்க. 9 பேருக்கு பர்த்டே மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. யூ வாஸ் பார்ன் இன் எ மந்த் ஹேவிங் ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ அப்போ யூ ரெண்டுத்துல ஏதோ வந்து தான் வந்துருக்கணும். பட் ஆன் ஆட் நம்பர் டேட் முடிஞ்சிச்சு. அப்போ ஆட் நம்பர் டேட்டு ஈவன் நம்பர் டேஸ்னால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. இது மட்டும் தான். ஒன்லி 3% பிட்வீன் யூ அண்ட் எஸ். 3 பேர் எஸ். 1 2 3 பேர் விட்டு எஸ். எஸ் வாஸ் பார்ன் 2 persons ஆஃப்டர் ஆர். ஸோ எஸ் வாஸ் பார்ன் 2 persons ஆஃப்டர் ஆர். ஆஸ் மெனி பர்சன்ஸ் பார்ன் பிஃபோர் டி ஆஸ் ஆஃப்டர் ஆர். 2 விட்டு 6, 2 விட்டு டி. மேலே 6 மேலே டி. 2 persons விட்டின் டி அண்ட் ஓ. அப்போ இங்கே வைக்க முடியாது. டி 2 விட்டு ஓ, டி 2 விட்டு ஓ இங்கே. ஓகே. Q was born after 3rd August. Q வந்து 3rd ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் பிறந்திருக்கணும். பட் நாட் ஆன் ஏ டேட் ஆஃப் மல்டிபிள் ஆஃப் 12 சாரி 11. அப்போ என்ன வரும்? இங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது. ஏன்னா அது Q வரக்கூடாது. அப்போ Q இங்கே தானே வரும். ஓகே. இங்கே 3rd ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும். அப்போ இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். அப்போ 2 பாசிட்டிவ் வரும். RS OUTA. இங்கே Q வச்சாலும் கரெக்டாக தான், இங்கே Q வச்சாலும். ஏன்னா 3 ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் இருக்குது. ஓகே. V was born before T. So V was born before T but not in June. ஸோ வி வந்து டீக்கு முன்னாடி இருக்கணும். அப்போ இங்கே போய்ட்டா ஜூனுக்கு போய்டும். அப்போ வி இங்கே தான் வரும். கரெக்டாக? வி வாஸ் பார்ன் பிஃபோர் டி பட் நாட் இன் ஜூன். அப்போது வி இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். கரெக்டாக? ஓகே. என் வாஸ் பார்ன் நெய்தர் பிஃபோர் கியூ. என் வந்து அப்போது கியூக்கு அப்புறம் பிறந்திருக்கான். ஓகே. கியூக்கு அப்புறம் என்ன வைக்க முடியுமா? முடியாது. இப்போ என் இங்கே வச்சனா வி இங்கே தான் வைக்க முடியும். ஓகேவா? என் இங்கே வச்சனா வி ஆல்ரெடி வச்சிட்டேன். கியூக்கு அப்புறம் என். என் வாஸ் நாட் பார்ன் இன் டேட் மல்டிபிள் ஆஃப் 11. என் வந்து மல்டிபிள் ஆஃப் 11 கிடையாது. ஸோ இது தப்பு. கரெக்டாக? அப்போது என் வந்து பிஃபோர். ஸோ இது பாசிட்டிவ் தப்பு. அப்போ இது மட்டும் தான் ஆன்சர். கரெக்டாக? கரெக்டாக? ஓகே. ஸோ பிக்யூவா என்ஓவா என்ஓபி. ஸோ என்ஓபி மட்டும் தான் இங்கே மிஸ் ஆகுது. அப்போ இதுதான் கரெக்ட். விச் ஆர் த ஃபாலோயிங் பர்சன்ஸ் ஃபார் நாட் பார்ன் இன் சேம் மந்த்? எஸ்ஆர் சேம் மந்த்தா? ஆமாம். யூடி சேம் மந்த்தா? ஆமாம். கியூஓ சேம் மந்த்தா? ஆமாம். என்கியூ கிடையாது. ஓகேவா? Okay. Who among the following persons was born on 22nd August based on final arrangement? 22nd August யார் பிறந்தா? யூ. யூனா அந்த யூ இல்லை, இதில் இருக்கு யூ. சரி, ஓ அது நான் இது எனக்கே புரியல. ஓ. The number of persons born between V and T. V and T 1 2 3 4 பேர். அப்போ ஓக்கும் பிக்கும் நடுவில் 4 பேரா கிடையாது. கியூக்காருக்கு நடுவில் 4 பேரா கிடையாது. பிக்யூக்கு நடுவில் 4 பேரா? 1 2 3 4. ஆமாம். How many persons are born between one was born on 12th June and N? 1 2 3 4 5. Okay. Okay. How many such pairs of letters are there in rhombus? Forward and backward. B. R. S T U O P Q R S. Super. H I J. அவ்வளோதான், எதுவுமே வராது. அப்போ ஓகே. ஸோ கோடட் பிளட் ரிலேஷன் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கே ஆஷ் எல். ஸோ கே ஆஷ் எல் என்ன? கே இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் எல். ஸோ கே இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் எல். ஓகே. எல் அட் எம். எல் அட் எம்னா எல் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் எம். ஸோ எல் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் எம். ஓகே. எம் அண்ட் என். எம் அண்ட் என்னா எம் இஸ் த மதர் ஆஃப் என். ஸோ எம் இஸ் த மதர் ஆஃப் என்னா இங்கே இருக்கலாம், இல்லை எல்லாமே போகலாம். n percentage O. ஸோ n percentage ஓனா n is a parent of O. ஸோ n is a parent of ஓனா அப்போ n இங்கே தான் வரும், O இங்கே தான் வரும். முடிஞ்சா? How is L related to O? Grandfather. ஓகே. X and Y. X is the husband of Y. Y star Z. Y is the child of Z. Z at W na Z is the husband of W. W and M na W is a mother of M. How is W related to sister of M? W related to sister of M. அம்மா தான். என்ன காணும்?
ஓகே. L and M. L and M னா L is the husband of M. M and N னா M is the mother of N. N's percent அது மாதிரி தெரியல. N is the sibling of O. O and P னா O is the husband of P. How is P related to M? P related to M னா daughter in law. ஓகே ஓகே. சிலாதிசம் ஆப்ஷன்ஸ் அது சம்போதா. ஓகே, கன்க்ளூஷன்ஸ் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் டாலர் ஃப்ரூட். ஆப்பிள் டாலர் ஃப்ரூட்னா என்ன? ஆல் ஆப்பிள் ஆர் ஃப்ரூட். Fruit and healthy. No B. So no healthy is fruit. Healthy as delicious. Some delicious as healthy. Okay. Okay. Apple and healthy. என்ன கேட்டிருக்காங்க? கன்க்ளூஷன் விச் doesn't follow. doesn't follow அதை கேட்டிருக்காங்க. அப்போது ஆப்பிள் அண்ட் ஹெல்த்தி. ஆப்பிள் அண்ட் ஹெல்த்தினா என்ன வரும்? சம் ஆப்பிள் இஸ் நாட் ஹெல்த்தி. சம் ஆப்பிள் இஸ் நாட் ஹெல்த்தி. சூப்பர். ஆப்பிள் ஆஷ் ஃப்ரூட். சம் ஃப்ரூட் ஆர் ஆப்பிள். சம் ஃப்ரூட் ஆர் ஆப்பிள். ஆமாம். ஃப்ரூட் ஆஷ் ஹெல்த்தி. சம் ஹெல்த்தி ஆர் ஃப்ரூட்டா? Delicious as star. Some apple being delicious is a possibility. Yeah, possibility. Healthy and apple. Some healthy is not apple. Yes. What? Cat and dog. No dog is cat. Dog, dollar. All dog are pet. Pet as animal. Some animal are pet. Pet and cats. Some pet is not cats. Some pet is not cats. Right. Cat as dollar. Some pet being cat is a possibility. Some pet being cat is a possibility. Yes, possibility. Animals and pet. Some animal is not a pet. Some animal is not a pet. அப்படிலாம் சொல்லவே இல்லை. Rain and umbrella. Rain and umbrella na some rain is not umbrella. Umbrella dollar wet. So umbrella, all umbrella are wet. Wet as dry. Some wet are dry. Rain as umbrella. Some umbrella are rain. Some umbrella are rain. எப்படி சொல்ல முடியும்? போடு ஃபர்ஸ்ட் இது தான். ஓகே, ஸோ டேட்டா சஃபிஷியன்சி இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 பேர் உட்காந்துருக்காங்க நார்த் ஃபேஸிங். கேள்வி என்னன்னா மிடில் யார் உட்காந்துருக்கா அப்படின்றது கேள்வி. ஓகேவா? ஓகே. W சிட்டிங் டு இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எக்ஸ். ஓகே. Y சிட்டிங் டு இமிடியேட் ரைட் ஆஃப் எம். ஸோ எம்னோட இமிடியேட் ரைட்டில் ஒய். ஓகே. ஒன்று இந்த பக்கம் வைக்கலாம், இல்லை இந்த பக்கம் வைக்கலாம், நடுவில் கேப் விட்டு வைக்கலாம், நிறைய கதை போகும். Z இஸ் சிட்டிங் இமிடியேட் ரைட் ஆஃப் எக்ஸ். ஓகே. ஓகே, இப்போ என்ன பார்த்தேன்? MYன்னு வச்சா W சென்ட்ரு, MYன்னு வச்சா Z சென்ட்ரு. தப்பு, ஆன்சர் சொல்ல முடியாது. Y சிட்டிங் 2 seats away from W. அப்போ W இங்கே வருமா? ஓகே. Z is sitting second right of M. Z is sitting second right of M. Okay. X is sitting immediate right of Z. X is sitting immediate right of Z. ஓகே. இப்போ 4 பாக்ஸ் ஃபிக்ஸ் ஆகுதா? இப்போது M நான் இங்கே வச்சு M இங்கே வச்சு ZX இங்கே வைக்கலாம். M இங்கே வச்சு ZX இங்கே வைக்கலாம். அப்போ இதுலேயும் நிறைய பாசிட் போதா? புரியுதா? M இங்கே வைக்க முடியாது. ஓகேவா? ஸோ M இங்கே தான் வச்சாகணும். M இங்கே வச்சு ZX, M இங்கே வச்சு ZX. அப்போ இதில் எது தான் கரெக்டாக அப்படின்னு கேட்டால், இப்போது WXZ MY இது இது எக்ஸ் இஸ் சிட்டிங் இமிடியேட் ரைட் ஆஃப் Z. ஆமாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான்? Z இஸ் சிட்டிங் இமிடியேட் ரைட் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்கான். அப்போ ரெண்டுமே தப்பு தானே? ரெண்டு சான்ஸ் சொல்ல முடியாது. போடு. ஓகே, ஸோ 8 பேர் இருக்காங்க. 8 பேர் வந்து சிட்டிங் அரௌண்ட் ஸ்கொயர் டேபிள். 2 பர்சன் சிட் ஆன் ஈச் சைட் ஆஃப் தி டேபிள். ஸோ எல்லா சைட்லேயும் 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஓகே. எல்லாருமே சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கேள்வி என்னன்னா இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் W யார்? டபிள்யூனோட இமிடியேட் லெஃப்ட் யார் இருக்கா? P who sits third to right of Q. Q who sits second right. Q who sits second right of S. V sits to immediate right of U on the same side. So V sits to immediate right of U on the same side. கரெக்டா? ஓகே. இப்போ நான் S இங்கே வைக்க முடியாது. S இங்கே வச்சா 1 விட்டு Q வைக்க முடியாது. S இங்கே வச்சா 1 விட்டு Q வைக்கலாம், 2 விட்டு P இங்கே வைக்கலாம். S இங்கே வச்சா
1 விட்டு கியூ, 2 விட்டு பி இங்கே வைக்க முடியாது. ஸோ எஸ் இங்கே வச்சா 1 விட்டு கியூ, எஸ் இங்கே வச்சா 1 விட்டு கியூ, 2 விட்டு பி வைக்க முடியாது. எஸ் இங்கே வச்சா 1 விட்டு கியூ, 2 விட்டு பி இங்கே வைக்கலாம். நிறைய பாசிட்டிவிட்டி போகுது. ஓகே. ஆர் shifts to immediate left of T. U is sitting second right of W. Who is not sitting next to R? Okay, U is sitting second right of W. U is sitting second right of W. அப்போ W இங்கே வருமா? அப்போ நான் என்ன வச்சேன்னா எஸ் இங்கே வச்சு கியூ இங்கே வைக்கலான்னு வச்சேன். ஆனால் எஸ் இல்லை, எஸ் இங்கே வச்சு 1 விட்டு கியூ, 2 விட்டு பி. W is not sitting next to R. R is sitting immediate left of T. ஓகே. ஆர் இங்கெலாம் வைக்க முடியாது, ஆர் இங்கே வச்சா டி. W is not sitting to R. R left. U S Q P. R is sitting immediate left of T. எடுத்து கமெண்ட் பண்ண சொல்லலாம். போடு, வரலான்னு பரவாயில்ல. ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 7 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ட்ரைனிங் எப்போ நடக்குது? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேவா? கேள்வி என்னன்னா வெனஸ்டே யார் அட்டன் பண்ணாண்டது கேள்வி. எஸ் அட்டன் ட்ரைனிங் எய்தர் ஆன் மண்டே ஆர் ஃப்ரைடே. ஸோ எஸ் இல்லை இங்கே வருமா? டி அட்டன்ஸ் ட்ரைனிங் ஆன் த இமிடியட் நெக்ஸ்ட் டே ஆஃப் பி. ஓகே. யூ அட்டன்ஸ் ட்ரைனிங் பிஃபோர் வி. இதை வச்சு என்ன சொல்ல முடியாது? அது சொல்ல முடியாது. ஆர் அட்டன்ஸ் ட்ரைனிங் ஆன் டியூஸ்டே. ஓகே. Q attends a training on next day of S. தப்பு. PT இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். UV அப்புறம் ரெண்டு கமெண்ட் பண்ண ஆன்சர் சொல்லலாம். ஓகே. ஓகே, இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்களோ. பனானாஸ், ஆப்பிள்ஸ், கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரிஸ். கிரேப்ஸுக்கு என்ன கோடு? RGS. வேற என்ன? கிரேப்ஸ், ஆரஞ்சஸ், கிவிஸ், மெலன்ஸ். கிரேப்ஸ் போச்சு. மெலன்ஸ். ஸோ மெலன்ஸ் வந்து எல்லாமோவா? ஓகே. ஆரஞ்சஸ், ஆப்பிள்ஸ், லெமன்ஸ், பீச்சஸ். ஆப்பிள்ஸ், APL. ஆரஞ்சஸ், GOE. RGS, ஆரஞ்சஸ் போட்டோமா? கிவிஸ் வந்து KWS. பனானாஸ் வந்து SNB. ஸ்ட்ராபெரிஸ் வந்து SNB, சாரி WBS. வேற என்ன இருக்கு? லெமன்ஸ் எழுதியாச்சா? லெமன்ஸ் வந்து OML. பீச் வந்து SPH. பைனாப்பிள்ஸ் வந்து AP. ஓகே. Which of the following is code for grapes? RGS. Code for IMO. IMO-na? Sorry, IMO, LMO, melons. Code for kiwis. KWS. Ape, apple. Huh? Ape, apple. Oh, peaches. Okay. If one is subtracted from all the digits of the given number, and the digits are arranged in descending order. First என்ன பண்ணுவோம்? 1ல மைனஸ் பண்ணாமல் டிசைனிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவோம். டிசைனிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ண என்ன வரும்? 9, 8, 7, 7, 5, 4, 4, 3, 2 வருமா? ஓகே. So the following will be second digit from left hand in the new number. The second digit from left hand அப்போ என்ன வரும்? 7. ஒன்று மைனஸ் பண்ணிக்கோங்க இப்போ. ஓகே, இந்த வருஷம் மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே போட்டாச்சு.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன். 240% ஆஃப் 2100 4200 ஒரு 840. ஸோ 5040 மைனஸ் 75 இன்ட்டு 5 என்ன 350 375 375 போச்சுன்னா 40 ஒரு 335 போச்சுன்னா 4665 கரெக்டா? ஓகே. ஈக்குவல் டு 120%. அப்போது 860 அப்படின்னா 5160 மைனஸ் கொஷின் மார்க் கரெக்டா? இந்த பக்கம் வந்துச்சுன்னா 335 அது ஒரு 160. ஸோ 495. எஸ். ஓகே. 245 டிவைடட் பை எக்ஸு ப்ளஸ்ஸு 43 இன்ட்டு 4 160 172 சீக்வல் டு 145 ப்ளஸ் 115 260 260ல் 53 போச்சுன்னா 207 207ல் இது போச்சுன்னா இது ஒரு 28 35 35னா 7. அப்போ எக்ஸனோட வேல்யூ 7. ஓகே. 328 மைனஸ் 126 அப்போது 202 ப்ளஸ் 120 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஓகே இஸ் ஈக்குவல் டு 1800 மைனஸ் 518. ஸோ 1282. அப்போ இந்த பக்கம் போச்சுன்னா 1080. அப்போ 9 அப்போ 3. ஓகே. 192 மைனஸ் 48. ஸோ 144 ப்ளஸ் 49னா 7%. 7% ஆஃப் 184. அப்போ 228 ஈக்குவல் டு 72 இன்ட்டு 6 என்ன 420 436. சாரி 420 432. அப்போ என்ன வரும்? இது ஒரு 204. ஓகே. ஓகே. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 series as given below. 1 as a wrong term and series 2 as a 1 missing term. ஸோ series 1ல் wrong term இருக்குது, series 2ல் வந்து missing term இருக்குது. ஸோ இங்கே என்ன ஆட் ஆயிருக்கு? 11 ஆட் ஆயிருக்கு. அப்போ இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ 11 டிவைட் பண்ணி 11 ஆட் பண்ணி 10 டிவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன வரும்? அப்போ 9ஆல் ஆட் பண்ணணும். சரி ஓகே. இங்கே 10 ஆட் பண்ணியிருக்காங்க. திரும்ப 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. திரும்ப 10 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுதான் தப்பு. அப்போ 43 வரணுமா? ஸோ மிஸ்ஸிங் நம்பர் ராங் நம்பர் வந்து 42. கரெக்ட் டேர்ம் வந்து 43. ஓகே. ஓகே. 1/2 இன்ட்டு 4 டிவைடட் பை 8 இன்ட்டு 16 16 13 16 48 208 கரெக்ட். ஸோ டிவைடட் பை 32. ஸோ 2080 டிவைடட் பை 32 4 8 4 520. ஸோ 8 6 48 ரிமைனிங் 40 இருக்கும். ஸோ 65. ஸோ இங்கே 65 வருமா? கேள்வி என்ன? சீரியஸ் 2 ஸ்டார்ட்ஸ் வித் ராங் நம்பர் ஆஃப் சீரியஸ் 1. தப்பு. டிஜிட்டல் சம் ஆஃப் கொஷின் மார்க் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 11. யா 11 டிவைட் பண்ண 11. 10% ஆஃப் ராங் நம்பர் ஆஃப் சீரியஸ் 1 இஸ் எ பிரைம் நம்பர். நோ. 50% கரெக்ட் தான். தட் வில் ரிப்ளேஸ் கரெக்டாக இங்கே ஒரு 43 கரெக்டாக தான். கரெக்டாக தான். 1 and 2 is right. ஓகே. ஓகே. ஸோ எல்லாத்தையுமே இப்படி கொடுத்து அப்படி போகிறது. ஓகே. ஸோ இங்கே 9 ஆட் ஆயிருக்கா? 9 ஆட் ஆயிருக்கு. 9 ஆட் ஆயிருக்கு. அடுத்து 7 மைனஸ் பண்ணியிருக்காங்க. திரும்ப 9 ஆட் ஆயிருக்குன்னா 23. அடுத்து 7 மைனஸ் பண்ணால் 16. நைஸ். 4 இங்கே 64 இங்கே 100. அப்போ 2 ஸ்கொயரு இங்கே என்ன தெரியாது, இங்கே என்ன தெரியாது, இங்கே 8 ஸ்கொயர். அப்போ 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் ஆட் பண்ண என்ன 16. அப்போ 68. ஒய்னோட வேல்யூ 68. வென் ஒய் டிவைடட் பை எக்ஸ். ஒய் டிவைடட் பை எக்ஸ்னா என்ன வரும்? எக்ஸ் என்ன வந்துச்சு? 23. 23 டிவைட் பண்ணால் என்ன வரும்? 46. அப்போது 22 டிஃப்ரென்ஸ் வருமா? ரிமைண்டர் தானே கேட்டிருக்காங்க. இது ஓகே. +9 -7. ஓ இதில் ராங் நம்பர்லாம் இது இல்லை. அப்போ +1 1 3 5 7. அப்போது +5 வருமா? அப்போ 19. 19 டேட் வரும். 19 57. 11 ரிமைண்டர் இருக்கும். ஓகே. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிஸ்ஸிங் டேர்ம் ஆஃப் போத் சீரியஸ். 19க்கும் 68க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 49. அப்போ 7 ஸ்கொயர்.
ஓகே. என்ன குடுத்துருக்காங்க? டேட்டா சஃபிஷியன்சி. ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஏ. ட்ரெயின் ஏனோட ஸ்பீட கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதான் கேள்வி. டைம் டேக்கன் பை ட்ரெயின் ஏ டூ ட்ரெயின் ஏ வந்து 200 மீட்டரு. அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ணுது. ஏனோட ஸ்பீட் தெரியுமா? ஏ இஸ் ஈக்குவல் டூ 5. இத சான்ஸே சொல்ல முடியாது. ஓகே. இந்த டைம் டேக்கன் பை ட்ரெயின் பி. ட்ரெயின் பி வந்து 300 மீட்டரு. அதுவும் சேம் பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ணுது. பியோட ஸ்பீட் தெரியுமா? தெரியாது. 8. இத சான்ஸ் சொல்ல முடியாது. ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் பி வச்சு நல்லா கவனிங்க. இது 2த்தையும் கம்பைன் பண்ணனா என்ன கிடைக்கும்? பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். திரும்ப இத கூட கம்பேர் பண்ணனா பிளாட்ஃபார்மோட கம்பைன் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா ஏனோட ஸ்பீட் கிடைக்கும். எல்லாமே வேணும். ஓகே. இங்க என்ன குடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த இனிஷியல் மிக்சர் ஆஃப் வெசல். ஸோ இனிஷியலா அந்த வெசல் எவ்வளோ மிக்சர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அந்த இனிஷியல் ரேஷியோ ஆஃப் மில்க் டூ வாட்டர். ஸோ மில்க் டூ வாட்டர் வந்து 3:2. இத சான்ஸ் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா வெசல் ரேஷியோ மட்டும் தெரிஞ்சா ஒண்ணும் பண்ண முடியாது. 20% டேக்கன் அவுட். 20% டேக்கன் அவுட்னா இதுலேருந்து சர்டைன் வெளில போகுமா? அப்போ 80% 2.4x இருக்கும். 1.6x இருக்கும். 40 ml ஆஃப் வாட்டர். ஸோ 40 ml ஆஃப் வாட்டர்னா இங்க 40 ml. குவாலிட்டி ஆஃப் ஓகே இது 2 சேம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ கிடைச்சா இங்க ஆன்சர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 1 and 2 சஃபிஷியன்ட். கரெக்ட்டா? ஓகே. 2 and 3. 20% மிக்சர் இஸ் டேக்கன் அவுட் அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் 40 ml ஆஃப் வாட்டர். ஆக்சுவலா இங்க இனிஷியலா என்ன ரேஷியோ இருந்துச்சுன்னு தெரியுமா? என்ன ரேஷியோ இருந்துச்சுன்னே தெரியாது. அப்போ 40 ml எப்படி எடுப்ப நீ? எடுக்க முடியாது. இங்க என்ன ரேஷியோல இருந்துச்சுன்னு தெரியாம எப்படி 20% எடுக்க முடியும்? இப்போ இதுல எடுக்க முடியாது. அப்ப இங்க என்ன குடுத்துருக்காங்க? If 50 ml of water milk is added to the initial mixture, then the ratio of milk to water in the final mixture will be 2:1. ஓகே. அப்போ 50 ml வந்து ஆட் பண்றோம் அப்படின்னா, இனிஷியல் எப்படி போறது? அப்படியே ரிவர்ஸ்ல போலாமா? ரிவர்ஸ்ல போனா 50 ml added to initial mixture. milk is added to initial mixture. ஓகே. அப்போ 2x minus 50. x வந்து இனிஷியல் இது வேல்யூமு. இதுலேருந்து 20% எடுக்குறாங்க அண்ட் ரீப்ளேஸ் வித் 40 ml ஆஃப் வாட்டர். ஓகே. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கம்பைன் பண்ண ஆன்சர் ஆகுதா? ஓகே. இப்போ 20% எடுக்குறாங்க. 20% இதுதான் இனிஷியல் மிக்சர். இதில் 20% எடுத்தா ஒரு வேல்யூ வரும். 40 ml ஆஃப் வாட்டர் போட்டால் ஒரு ஆன்சர் வரும். இந்த குவான்டிட்டி ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இந்த ஃபைனல் மிக்சர் வில் பி சேம். இப்போ எது 2 ஆன்சர் கம்பைன் பண்ணாலும் ஆன்சர் வரும். அப்படியே ஆப்ஷன் இருக்கா? எனி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் நோ. அப்போ எப்படியும் இந்த ரேஷியோ வந்து ஃபர்ஸ்ட் ரேஷியோட கம்பேர் பண்ணா இனிஷியல் ரேஷியோ ஆன்சர் வரும். அப்போ 1 and 2, 1 and 3. நைஸ். ஓகே. என்ன குடுத்துருக்காங்க? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. The article was marked up by 50% above its cost price. So cost priceக்கும் mark priceக்கும் 2:3. The article was sold at success discounts of success discount கொடுத்து இங்கே வந்தாலுமே செல்லிங் ப்ரைஸ் வந்து இதில் வராது. ஸோ 1 and 2 கம்பைன் பண்ணால் ஆன்சர் வராது. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் சொல்கிறாங்களா? அப்போ 3த்தையும் கம்பைன் பண்ணால் தான் ஆன்சர் வரும். ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். ரெட், ப்ளூ, கிரீன் பால்ஸ் மட்டும் தான் இருக்குது. பிக்கிங் ஏ ப்ளூ பால் வந்து 1/5. ஸோ ப்ளூ இதை சான்ஸ் சொல்லவே முடியாது. ரெட் பால்ஸ் வந்து 23. கேட்ட கேள்வி வந்து டோட்டல் கேட்டிருக்காங்க. இதை சான்ஸ் சொல்ல முடியாது. பிக்கிங் ஏ 1 கிரீன் பால். இப்போ கிரீன் பால் வந்து 1/7. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 1 வருமா? ஆன்சர் கரெக்ட். அவ்வளோதான். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஆன்சர் வரும். ஓகே. 9 8 சார். ஸோ +8 -9. 15 8 சார். ஸோ x greater than so y greater than or equal to x. ஓகே. 9 24. ஸோ 4 × 6 × 9. 18 12. ஸோ 18 12 சார். ஓகே. ஸோ இங்கே வர ரூட்டை 9 மல்டிப்ளை பண்ணிப்போம். 6 2 வருமா? 6 9 54. 2 9 18. அப்போது y greater than or equal to x. ஓகே. 3 126 சார். ஸோ 3 126 சாரா? ஸோ 17 8 சார்னு வருமா? ஓகே. 126 கரெக்டு. ஓகே. இது 4 × 2. 12 34. ஆஹா. 8 8 7 56. 136. ஓகே. தப்பு. 3 × 126னா என்ன வரும்? 18 × 7 வருமா? 18 × 7 வரும். ஸோ 18 × 7. அப்போ 21 18 சார். நைஸ். +21 -18. 609. ஸோ 3 × 203. 203. 203னா எப்படி பிரிக்குது? 7 டேபிள்ஸ் பிடிச்சா 7 2 14. 7 2 14.
7 9 63. அப்போ 29 21. நைஸ். அப்போ y greater than or equal to x திரும்ப. ஓகே. ஓகே 1376. 4 11 17. இது 3 ஆல் டிவைட் ஆகாதா? ஓகே. ஒரு நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 1ல இருக்கணும். ஆனால் 6ன்னு அந்த நம்பர் முடியணும்னா அது 2 3 தான் இருக்கும். கரெக்டா? டிஃப்ரென்ஸ் வந்து யூனிட் டிஜிட் 1ன்னு முடியும்னா 2 3 தான் இருக்கும். 30 22 33 நோ 1300 பக்கம் போகணும். அப்போது 40 30 33 44 42 42 33 1200 1320 ஒரு 66 1386 1200 1200 1320 ஒரு 66 1386 தான் வருது. இது ஓகே ஓகே எப்படி வரும்? 33 44 தான். ஸோ 32 43 தான் ஒரே வழி. ஓ 1280 ஒரே 96. ஸோ 1376. நைஸ். ஸோ ப்ளஸ் 32 மைனஸ் 43. ஓகே ஓகே 703. 703 வந்து 3ன்ற நம்பர் முடியணும். 56 டிஃப்ரென்ஸ் முடியணுமா? ஓகே 17 9 எப்பப்பெல்லாம் முடியும்? 3 1s ஆர் முடியும். 7 9s ஆர் முடியும். இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 6 வரும். கரெக்டா? கரெக்டா? 7 9 60. ஓகே ஆட் பண்ணால் 16. ஓகே கரெக்டாக. ஸோ 27 29 போட்டோன்னா 580 ஒரு 140 ஒரு 63 140 ஒரு 63 203 27 29 17 39 390 210 ஒரு 63 273 37 19 570 70 79 63 133. நைஸ். 37 19 19 நடுவில் கிராஸ் ஆகும். ஸோ கேனாட் பி டொமைன். ஓகே என்ன கொடுத்துருக்காங்க? தி ரேஷியோ ஆஃப் மேல்ஸ் டு ஃபீமேல்ஸ் விசிட்டட் ஆக்ரா. ஆக்ரா மேல்ஸு ஃபீமேல்ஸ் வந்து 5x 4x. த நம்பர் ஆஃப் மேல்ஸ் விசிட்டட் மும்பை is 20% more than that of Agra. So, அப்போ 6x. And the ratio of males to females who visited Mumbai is 6. அப்போ 8x. The number of females who visited Agra and Mumbai எவ்வளோ? 10x. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 8.4. அப்போ 10xனோட வேல்யூ 84 அப்படின்னா அப்போ 42. ஓகே A sold the article at a profit of 50%. ஓகே பிக்கு வந்து 50% விற்கிறான். ஸோ ஏ வந்து ஏனோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2x அப்படின்னா ஏனோட செல்லிங் ப்ரைஸ் 3x. இப்போ பி வாங்குற காஸ்ட் ப்ரைஸ் வந்து 3x. அண்ட் பி சோல்டு த ஆர்டிக்கல் டு சி ஃபார் ₹Q. ஸோ பினோட செல்லிங் ப்ரைஸ் வந்து Q. ஏ பர்ச்சேஸ் த ஆர்டிக்கல் ஃபார் பி. ஏ எவ்வளோ கொடுத்தாங்கன்னா பினோட வேல்யூ 2x. கரெக்டா? ஓகே விச் இஸ் ஈக்குவல் டு அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ப்ராஃபிட் அண்ட் பை பி ஒயில் செல்லிங் த ஆர்டிக்கல் டு ஸோ ப்ராஃபிட் வந்து 2x அப்படின்னா அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 5x. அப்போ சி எவ்வளோ கொடுத்து வாங்கினா 5x கொடுத்து வாங்கினா. ப்ராடக்ட் ஆஃப் பி அண்ட் கியூ. பி அண்ட் கியூனோட வேல்யூ என்ன 5x. அப்போ 2x × 5x என்ன 10x ஸ்கொயர். 10x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அப்போ இந்த ஒரு 0 கேன்சல் ஆகுமா? இங்கே எவ்வளோ இருக்குது 40,000 இருக்குது. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 200. கேள்வி என்ன? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி. அப்போ 400. ஓகே A vessel contains 50 liters of milk. So 50 liters of milkனா 50 லிட்டர் மில்க் இருக்கும், 30 liters வாட்டர் இருக்கும். X liter of mixture is taken out and replaced by water. ஓகே சேம் ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட் அண்ட் ஒன் மோர் டைம். ஸோ இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. எதுலேருந்து எடுக்கிறோம்? மில்க்லேருந்து எடுக்கிறோம். ஸோ மில்க்கு 1 மைனஸ் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறோம்? எக்ஸ். டோட்டல் குவான்டிட்டி என்ன? 80. எத்தனை டைம் எடுக்கிறோம்? 2 டைம் எடுக்கிறோம். ரிமைனிங் என்ன குவான்டிட்டி இருக்குது? 12.5 இருக்குது. முடிஞ்சிச்சு. 4 1/4. அப்போது 80 மைனஸ் எக்ஸு டிவைடட் பை 80 இன்ட்டு 80 மைனஸ் எக்ஸு டிவைடட் பை 80 இஸ் ஈக்குவல் டு 1/4. ஓகே ஸோ 20
1600. அப்போ எக்ஸோட வேல்யூ 40. நல்லா தானே இருக்கு. 40 × 40 1600. ஓகே. டைம் டேக்கன் பை ஓகே. த டைம் டேக்கன் பை A and B to complete the work individually is 10 days and 3 days respectively. ஸோ A வந்து 10 நாள் முடிப்பான், B வந்து 3 daysல முடிப்பான். Now B started the work alone after 10 days he left. இவனோட எஃபிஷியன்சி தெரியுமா? தெரியாது. கீழே நோட் கொடுத்துருக்கான், டோட்டல் ஒர்க் வந்து 20. அப்போ 2. ஓகே. அப்போ ரிமைனிங் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட் பை A in 5 daysனா இப்போ A எவ்வளோ ஒர்க் முடிஞ்சிருப்பான்? 10 ஒர்க் முடிஞ்சிருப்பான். ரிமைனிங் 10 ஒர்க் யாரை முடிச்சா? B முடிச்சான். B எத்தனை நாள் வேலை செஞ்சான்? 10 நாள் செஞ்சான். B னோட எஃபிஷியன்சி என்ன? 1. அப்போ B மொத்தமாக எத்தனை நாள் முடிப்பான்? 20 நாள் முடிப்பான். ஓகே. P started a business with an initial investment of X. Okay. And after 8 months, Q also joined with an investment of 3x minus 500. While at the same time, P withdraws. So after 8 மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறான்? P வந்து x minus 500 மாற்றிடுறான். At the end of the years. Okay. End of the yearsனா 4. இங்கே 4. 4, 1, 1, 2. Okay. 2x 3x minus 500. 3x minus 500. The equal profit. இது அவன் சொல்லவே தேவையில்ல, அது நமக்கே தெரியும். ஓகே. டைம் டேக்கன் பை 350 மீட்டர் ட்ரைன் டு கிராஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் 5 செகண்ட்ஸ். ஸோ பிளாட்ஃபார்மோட ஸ்பீட் வந்து தெரியாது. ட்ரைன் இஸ் ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸ். ஓகே. விச் இஸ் ஈக்குவல் டு த டைம் டேக்கன் பை மூன். ஸோ 5 செகண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. விச் இஸ் ஈக்குவல் டு டைம் டேக்கன் பை மேன் ஹூ ஸ்பீட் இஸ் 30 மீட்டர் பர் செகண்ட் டு கிரை சேம் டேரக்ஷன். ஓகே. ட்ரெயின் சேம் டேரக்ஷன். ட்ரெயினோட ஸ்பீட் வந்து அதிகம் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ட்ரெயின் -30 இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ 70. அப்போ ட்ரெயினோட ஸ்பீட் 100. ட்ரெயினோட ஸ்பீட் 100னா இங்கே 500. அப்போ பீனோட வேல்யூ 150. அவ்வளோதானே. ஓகே. ஓகே. தி ரேஷியோ ஆஃப் length to breadth of rectangle. So length வந்து 14x, breadth வந்து 11x. The area of the circle is 1386 cm square. The length of the rectangle is double the radius of circle. அப்போ radius என்ன? 7x. அப்போ area of circle என்ன? pi r square. 222 by 7 49x square is equal to 1386. கரெக்டா? அப்போ கேன்சல் பண்ணால் 7. 22 டபுள்ஸ் அடிச்சா 6னா 132. அப்போ 33. அப்போ 7 9 சார். அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 3. கேள்வி என்ன? பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் 25 25 × 3 75 75 × 2 150. ஓகே. Nitya scored 80 marks in exam and failed by X percentage marks. Okay. And Gokul scored 120 marks in exam and gets X plus 10% more than the pass mark. Okay. And the maximum mark is 200. So maximum mark 200. Okay. ஸோ இப்போது பாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஸோ பாஸ் பர்சன்டேஜ் P பர்சன்டேஜ். ஓகே. இவங்க 80 மார்க் எடுத்திருக்காங்க. ஓகே. அது எவ்வளோ? பாஸ்லேருந்து X% கம்மி. X% அதிகமாக எடுத்திருந்தா அவங்க இது பண்ணியிருப்பாங்க. இதில் 100% எவ்வளோ? 100. இந்த மார்க் தான் 200. சரியா? இப்போ P - X = 40. புரியுதா? இந்த பர்சன்டேஜ் தான் இது அப்படின்னு மீன் பண்ணுறோம். அப்படின்னா எனக்கு 100% என்னோட வேலை 200 தானே, அதுதான் நான் அது ஈக்குவல் பண்ணுறேன். கோகுலோட மார்க் வந்து X + 10% மோர் தென் த பாஸ் மார்க். அப்போ என்ன வரும்? P + X + 10 = 200. 60. அப்போ P + X = 50. காட்டுறேன். அப்போ P - X = 40. அப்போ P = 45. காட்டுறேன். கரெக்ட். P = 45னா X = 5. கேள்வி என்ன? ரியா ஸ்கோர் 7x 5% மார்க்ஸ். அப்போ 7xனா என்ன? 35% மார்க் வந்து எடுத்திருக்காங்க. அவனோட ஸ்கோராக என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 70 மார்க். நல்ல கொஸ்டின். ஓகே. The time taken by boat to cover a downstream and upstream distance is 4 hours each. So upstreamலேயே 4 மணி நேரம், downstreamலேயே 4 மணி நேரம். The speed of boat in still water is 40 km/h and the ratio of downstream to upstream distance covered by boat is 3:2. Distance covered by. ஓகே. டிஸ்டன்ஸ் இப்போது ஸ்பீடு டைம் சேமாக இருக்குன்றப்போ டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். கரெக்டாக? அவள் டைம் சேமாக இருக்கணும், டிஸ்டன்ஸும் ஸ்பீடு ஈக்குவலாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸ்டில் வாட்டர் வந்து 40, டவுன் ஸ்ட்ரீம் வந்து 3x, அப்ஸ்ட்ரீம் வந்து 2x. அப்போ 2.5xனோட வேல்யூ வந்து 40. கரெக்டாக? அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 16. எக்ஸ்னோட வேல்யூ 16னா இங்கே 48, இங்கே 32. கேள்வி என்ன? டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் கவர்டு பை போட். டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 4 மணி நேரம். அப்போ 4 4 16, 4 8 32. அப்போ 192 கிலோமீட்டர். ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? There are certain number of employees in 3 different companies ABC in the year of 2000 and has 2 departments. So A, B, C, sales, marketing. Okay. Okay. The company, the average number of male and wait a minute. So எல்லாத்துலயுமே மேல் இருக்காங்களோ? மேல், ஃபீமேல்ஸ். ஓகே. கம்பெனி A,
பி, சி, சேல்ஸ் மேல், ஃபீமேல், மார்க்கெட்டிங் மேல், ஃபீமேல். ஓகே. இங்க வந்து டோட்டல் போட்டுக்கலாம். ஓகே. ஓகே. The average number of male and female employees is 600. அப்போ மேல் ப்ளஸ் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் வந்து 600னா அப்போ டோட்டல் எவ்வளோ? 1200 பேர் இருக்காங்க டோட்டல். ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் டு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் 19:5. அப்போ 24 பார்ட்னா 50. அப்போ 50னா சேல்ஸ் வந்து 950, மார்க்கெட்டிங் வந்து 250. கரெக்டா? ஓகே. அந்த ரேஷியோ ஆஃப் மேல் டு ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இஸ் 3:2. 3:2னா 50னா அப்போ 150, இங்கே 100. ஓகே. ஓகே. ஸோ இதை வச்சு வேறு எதுவும் பண்ண முடியாது. The total number of employees in sales department is 50 more than that of total number of employees in marketing department in company. அப்போ 300. அந்த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் சேல்ஸ் டு மார்க்கெட்டிங் வந்து 30னா அப்போ 140. ஓகே. 10% ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஒர்க்கிங் இன் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பி அண்ட் சி டுகெதர் இஸ் இது 10% ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஒர்க்கிங் இன் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். ஓகே. அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஒர்க்கிங் இன் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இன் கம்பெனி பி அண்ட் சி டுகெதர் இஸ் 750. புரியல. அது இது ஆரா நான் இது 10% ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஆர் ஒர்க்கிங் இன் த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். ஓகே ஓகே. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் 10% வந்து ஒர்க் பண்ணுறாங்களா? ஓ ஓ இது வந்து 450 சேல்ஸ். இப்படி படிக்கணும். பிஎன்சி டுகெதரில் சேல்ஸ் வந்து 750, இது வந்து 90%. அப்போ 10%, அப்போ 50. Wow. Find the difference between total number of employees in market department in company A and the total number of employees in same department in company C. அப்போ 200. ஓகே. If the total number of male employees in company A is 800, அப்போ 800னா இங்கே 650 வருமா? 650னா இங்கே 300. மேல் டு ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இன் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இன் கம்பெனி ஏ. இப்போ 650 300. 5 13s are 5 6 13:6. Okay. If the total number of employees in D is 60 more than that of C. 60 more than அப்போ 560. ஓகே. அந்த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் சேல்ஸ் டு மார்க்கெட் ஓகே 7. அப்போ 80 ஒரு பாட்டு. 80 ஒரு பாட்டுனா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ? 80னா 320. ஓகே. த டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் in HR department in company X is HR department in company X is 28. அப்போ 2/7 more than the number of employees in market department in company B. அப்போது 20னா 9னா 180. ஓகே. HR அந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் HR department company X is what percent total number of employees in sales department company B. அப்போ 180னா 60%. ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க? இந்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி இது என்ன டேரெக்டாக டி கொடுத்துருக்காங்களா? ஓகே. டோட்டல் நம்பர் ஆஃப் பர்கர்ஸ் மேட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பர்கர்ஸ் சோல்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அப்போ டேரெக்டாக போகிற கொஸ்டின் தான். அப்போ இதே போடுவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அது போடுவோம். ஓகே. டோட்டல் நம்பர் ஆஃப் பர்கர்ஸ் மேட். ஸோ பர்கர்ஸ் மேட் எவ்வளோ? ABCDE. ஸோ இது மேடு, இது சோல்டு, இது அன்சோல்டு. ஓகே. ஓகே. எது மேடு? இதான் மேடு. ஒரு 1 2 3 4 ஒரு லைனுக்கு 50. ஸோ 900. அப்போது இங்கே 750. 600. இங்கே 850. இங்கே 800. சோல்டு எவ்வளோ? 750. 150. 450. 300. 350. 250. 700. 150. 600. 200. ஓகே. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பர்கர்ஸ் மேட் பை ஷாப்பி எஃப். ஷாப்பி எஃப் வந்து 1/8 லெஸ் தன் தட் ஆஃப் ஷாப்பி. அப்போது 700. பர்கர் சோல்டு பை போத் ஷாப் அண்ட் எஃப் அண்ட் ஆர் சோல்டு வந்து ஈக்குவல் 600. அப்போது நம்பர் ஆஃப் அன்சோல்டு இ வந்து 200. அப்போ 2:1. எஃப்ல வந்து 100 இருக்கும். அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பர்கர்ஸ் மேட் பை ஏ அண்ட் சி 1500. 60% அண்ட் 75% ஆஃப் 60% அண்ட் 75% ஆஃப் பர்கர்ஸ் ஆர் வெஜ் பர்கர்ஸ். இது ஓகே ஓகே. 60% அந்த ரிமைனிங் ஆர் நான்வெஜ் பர்கர்ஸ். ஓகே. டோட்டல் நம்பர் அப்போது இதில் வந்து 40% அப்படின்னா 360 இல்லை 150. அப்போது 510.
Okay, if the total number of burgers made by shop A is increased by 10%, okay, the total number of burgers sold by shop A increased by 20%. அப்போ 900, okay. Total number of burgers unsold 90. Find the ratio of total number of burgers unsold by shop B 300 to burgers sold by B and C together 700 800 அப்போ 3:8. Okay, out of the total number of burgers sold by shop D, okay, is what percent more than the number of burgers unsold by, அப்போ இங்க 450 இருக்கா, 450 divided by 25, 25 10s are 25 16 17s are 170%, 25 16 18 180%. Okay. Okay, so என்ன கொடுத்துருக்காங்க, மிஸ்ஸிங் டேபிள் short number of questions attempted by correct plus wrong. Okay, total number of questions attempted கொடுத்துருக்காங்க. ABCD show the percentage of number of questions wrong attempted, percentage wrong attempts வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ questions wrongனு. அந்த மார்க்ஸ் அப்டெண்ட் இன் ஈச் சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, total number of questions attempted equal to correct plus wrong attempt. கரெக்ட் அட்டன் பண்ணது வந்து கரெக்டாக இருக்கும், தப்பாக இருக்கலாம். ஈச் சப்ஜெக்ட் ஒரு மார்க் வந்து கரெக்டாக இருந்தால் 0.525. ஆக்சுவலாக இதுக்கு நிறைய பேருக்கு வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ண தெரியாது. எத்தனை கேள்வி அட்டன் பண்ணியிருக்கான், 80. அவன் எத்தனை கரெக்டாக எழுதிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு, தெரியாது. அப்போ கரெக்ட் எக்ஸு, தப்பு வந்து ஒய், தப்பு வந்து 8 - எக்ஸா, இது கரெக்ட், இது தப்பு. எப்படி போனோன்னா இதை இதுக்கு ஒரு 4 ஒரு மார்க் கூட்டுவோமா, ஸோ எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு, கரெக்டாக இங்கே தான் ப்ளஸ் தான் போடக்கூடாது, மைனஸ் பண்ணணும். ஏன்னா இத்தனை கேள்விக்கு அவன் நெகட்டிவ் போகும்ல. மைனஸு 1/4 மார்க் இதுக்கு மைனஸ் ஆச்சுன்னா 20 மைனஸு, சார் இங்கே போனால் 0.25 எக்ஸா ஈக்குவல் டு 65. அப்போது 1.25 எக்ஸ் ஈக்குவல் டு 85. இதெல்லாம் புது கதையாகுது. 60 60னா 72 75. இருங்க, ஏதாச்சும் நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட். 10 கொஸ்டின் இருக்குன்னா 8 கொஸ்டின் கரெக்டாக, ஒரு கொஸ்டின் தப்பு, 2 கொஸ்டின் தப்பு. அப்படின்னா 8 மார்க் 8 மார்க் வாங்கினது 8 மார்க்கு மைனஸ் 2 மார்க். கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இது எக்ஸு, இது -20 மைனஸ் உள்ள போச்சுன்னா ப்ளஸ்ஸு 0.25 எக்ஸு ஈக்குவல் டு 65. 1.25 எக்ஸ் ஈக்குவல் டு 85. 5/4 is equal to 85. ஓகே, எக்ஸ்னோட வேல்யூ 68. 68 கேள்வி கரெக்ட். ஓகே, ஸோ 68 கேள்வி கரெக்டுங்க. இங்கே வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ராங் அட்டம்ப்ட்டு, ராங் அட்டம்ப்ட் வந்து 1/2. அப்போது எக்ஸ் கேள்வி தப்பு, 11x கேள்வி கரெக்ட். கரெக்டாக தானே? அப்போ 11x கேள்விக்கு பாசிட்டிவ். அப்போது 12xனோட வேல்யூ, சாரி 10xனோட வேல்யூ 86. 12x கொஷின்ஸ் 12 கட் அவுட். 1 12s are 90, 12 8s are 96, 12 3s are 36, 12x. ஓகே, 11 கொஸ்டினுக்கு 11. 10xனோட வேல்யூ 86. ஐயோ, புரியல எனக்கு ஒன்றா கதனே. ஓகே, the number of correct attempts in a subject C is 12 less than that of subject A. ஸோ இப்போது 56. ஓகே, அப்போ 14 கேள்வி தப்பு. மார்க்ஸ் அப்டைன்ட் பை சி 56 கேள்விக்கு 56 மார்க்கு. அதுக்கு ஒரு 14 மார்க், ஒரு 1/4 மார்க்கா, 14 மார்க், ஒரு 14 கால் 14 அரை வந்து 7 3.5. அப்போ 3.5 52. நைஸ். ஓகே. ஓகே, number of questions in subject B is 100. ஸோ 100 கொஸ்டின் இருக்குது. அவுட் ஆஃப் விச் ஒய் கொஸ்டின்ஸ் ஆர் ஸ்கிப்டு. இஃப் த மார்க்ஸ் அப்டைன்ட் பை ஸ்டூடெண்ட் இன் சப்ஜெக்ட் B is y + 8 and the number of correct attempt is 48. 48. அப்போது 48 வந்து கரெக்ட் அட்டம்ப்ட்டு, அதுக்கு 48 மார்க் வந்திருக்கும். 48 போக ரிமைனிங் 52 இருக்கா, அந்த 52 கேள்வியில் ஒய் கொஸ்டின் ஸ்கிப்டு. அந்த ஒய் கொஸ்டின் ஸ்கிப்டுக்கு 0.25 போகும். இப்போ மார்க் எவ்வளோ வந்திருக்கும், y + 8 மார்க் வந்திருக்கும். நைஸ். 48 - 13 + 0.25 y is equal to y + 8. 0.75 y is equal to 35 28. 3/4 8.5 32 36 36 36 16 36 26. அது 26 அது
ஐயோ! ஓகே 3 கரெக்ட். ரீசனிங்ல 2 தப்பா? ஆமா. ஓகே ஃபைன். ஓகே இதில் என்ன தப்பு? ஃபீமேல் மேலா? ஹெச்சுக்கு மேலே யாருன்னு கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் பிலோ கேட்டிருக்காங்க. அப்படியே எம்முக்கு மேலேன்னு படித்தேன். சூப்பர், நல்லா வருவேன். பீச்சஸ் ஏபினா பைனாப்பிளா? பீச்சஸ்னா எஸ்பிஹெச். சூப்பர், வாழ்த்துக்கள். ஏழு என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் மேல்ஸ் விசிட்டட் ஆக்ரா கேட்டிருக்காங்க. 5x. ஓகே ஸோ 8 சம்திங் தான் வந்துச்சு. அப்போ 8.4. ஓகே ஆக்ரா மட்டும் தான் கேட்டாங்களா? புரியல எனக்கு. 5 4 மேல் ஃபீமேலு 50% மோர்னா 6x. இது வந்து 8x. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் விசிட்டட் ஓகே 12x. ஓகே எக்ஸ்னோட வேல்யூ 7. ஓகே ஓகே நான் தப்பா போட்டிருக்கேன். ஓகே ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னா நல்ல கேள்வி தான், ஆனால் இதுதான் போட்டிருந்தேன். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கே வச்சுப்போம். இப்போ 10 கேள்வி இருக்குன்னு வச்சுப்போம். மொத்தமாக 8 கேள்வி கரெக்டாக அட்டன் பண்ணுறோம், 2 கேள்வி தப்பாக அட்டன் பண்ணுறோன்னா இதுக்கு 1 மார்க்கு பாசிட்டிவாக கொடுப்பாங்களா? ஓகே அப்போ 8 கேள்விக்கு 8 மார்க் வாங்கியிருப்போம். 2 கேள்விக்கு கால் மார்க் மைனஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 1/2 மார்க் மைனஸ் ஆகிருக்கும், 7.5 மார்க் வந்துடும். கரெக்டாக? இப்போ இன்கேஸ் கொஷினில் வந்து 7.5 மார்க் லாஸ்ட்டாக அவனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் எப்படி அசம்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கேள்வி கரெக்டு, அப்போ தப்பு என்ன? 10 - எக்ஸ் கேள்வி. கரெக்டாக? ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறோம்? இந்த மார்க்கை மைனஸ் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் கேள்விக்கு எக்ஸ் மார்க் கரெக்டாக அப்படியே வந்துடும். -10 - x × 0.25 is equal to 7.5. கரெக்டாக? அப்போ என்ன? எக்ஸ் - 10 + 0.25x = 7.5. therefore 1.25x is equal to 17.5. அப்போ 5/4 is equal to 17.5. 3.5. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 12 14. ஆமா இதெல்லாம் புதுசாக வருது. சூப்பர். 10 கால்னா 2 தான் வரும். ஸோ நான் வந்து கொஞ்சம் கொட்டு மதிப்பாக போடுறேன். 10 அப்போது 8ன்னு வருமா? ஸோ 1.25x = 10ன்னு வரும். அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 8. அப்போ 8 கேள்வி கரெக்டு, 2 கேள்வி தப்பு. புரியுதா லாஜிக்கு? ஸோ இதுதான் அப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 100 கேள்வி கொடுத்துருக்காங்களா? 100 கேள்வி. அதில் வந்து ஒய் கேள்வி ஸ்கிப்டு. ஓகே அப்போ ரிமைனிங் இருக்குது 100 - ஒய் கேள்வி தான் அட்டன் பண்ணியிருக்கான். அதில் தப்பு ரைட்டு வரும். சரி ஓகே இந்த மார்க் சப்டைன்டு பை ஓகே மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்ட் அட்டம் வந்து 48. அப்போ இதுலேருந்து இது கழிச்சா என்னென்னு வரும்? 52 - ஒய் வந்து தப்பான அட்டம்ப்டா? ஓகே ஸோ கரெக்டான அட்டம்ப்ட்டுக்கு 48 மார்க்கா? ஓகே இதில் கால் மார்க்னா எவ்வளோ? 13 ப்ளஸ் 0.25 ஒய்யா மைனஸ் உள்ள வந்துருமா? ஈக்குவல் டு ஒய் + 8 மார்க் வாங்கியிருக்கானா? therefore 0.75 ஒய் இஸ் ஈக்குவல் டு இது வந்து 35. ஸோ 35ல் 8 போச்சுன்னா 27. அப்போ 3/4னா அப்போது ஒய்னோட வேல்யூ 36. கேள்வி என்ன? அட்டம்ப்டட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே எவ்வளோ வரும்? 64% கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணியிருக்கான். ஒய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் 64 கேள்வி அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். என்ன ஸ்கிப் பண்ணது விட்டுருங்க. அப்போது 64. நைஸ். ஓகே கரெக்ட் அட்டம்ப்ட் வந்து எவ்வளோன்னு சப்ஜெக்ட் எஃப் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. So the following statement is sufficient to answer this question. The total number of questions attended by F is 30 less than that of subject A. ஓகே அட்டம்ப்ட் வந்து 50. சரி அதை வச்சு ஆன்சர் சொல்ல முடியாது. மார்க்ஸ் அட்டம்ப்ட் வந்து 25. அப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் ஆன்சர் சொல்லலாம். கரெக்டாக சொல்லலாம். ஓகே the total number of questions attempted in G is attempted in G. ஓகே G வந்து 20 more than subject C. ஸோ அப்போ 90. அந்த ரேஷியோ ஆஃப் கரெக்ட் டு ராங் சப்ஜெக்ட் G is 37. அப்போ 45னா 2 அப்போது 74 கொஸ்டின் கரெக்டு.
16 கேள்வி தப்பு. அப்போ 16 கேள்விக்கு ஒரு 4 மார்க் மைனஸ் பண்ணிக்கோ. அப்போ 70 மார்க் வந்துருக்கும். ராங் அட்டெம்ப்ட்ஸ் ஃபார் போத் சப்ஜெக்ட் டி அண்ட் டி. ஸோ இதுதான் ட்விஸ்டாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து 1/12 வரும். 1/12 12 8s are 96, 12 3s are 3.6. ஓகே, 12 தான் வரும். அப்போ எக்ஸ் பார்ட் வந்து தப்பு, 11x வந்து கரெக்டு. கரெக்டா? ஓகே ஓகே ஓகே. ஸோ 11x மைனஸ் 0.25x ஈக்குவல் டு 86. கரெக்டா? தேர்ஃபோர் 10.75x இஸ் ஈக்குவல் டு 86. கரெக்டானே? ஓகே, இது எப்படி எழுதலாம்? 43 டிவைட் பை 4 ஈக்குவல் டு 86 எழுதலாம். அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 8. எக்ஸ்னோட வேல்யூ 8னா எத்தனை கேள்வி கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கான் அவன்? 88 கேள்வி கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கான். 8 கேள்வி தப்பாக அட்டன் பண்ணியிருக்கான். கரெக்டா? ஓகே, டெலி பண்ணி பாருங்கள். 8 கேள்விக்கு 2 மார்க் மைனஸ் ஆமா 86 வந்துச்சா? ஓகே, இது வந்து 2x. அப்போ 3x கேள்வி கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கான். அப்போ 3x மைனஸ் 0.5x 2.5x. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 20. எக்ஸ்னோட வேல்யூ 20னா இங்கே 40. 40 கேட்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 32. நைஸ். ஓகே, அவ்வளோதான்.